Be it a man or woman, bone health is very important. வெளியில் போய் சுற்றணும், ஃபுட்பால் விளையாடணும், இல்லை பேட்மிண்டன் ஸ்போர்ட்ஸில் ஆக்டிவாக இருக்கணும், ட்ரெக்கிங் போகணும், இந்த மாதிரி பல விஷயங்களுக்கு வந்து யூ நீட் போன் ஹெல்த். பல்லில் ஏதாவது பிரச்சனையாகி பல்லு விழுந்துட்டாலே ஒரு ஃபேஸோட அழகே போயிடும். கொஞ்சம் கொஞ்சமாக குட்டி குட்டி டோசஸில் வரும்போது உங்களோட ஓவரால் ஹெல்த்துக்கு அது ரொம்பவும் கான்ட்ரிபியூட் பண்ணி போன் ஹெல்த்துக்கு நிறைய வந்து ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும், நரிஷ்மெண்ட்டை கொடுக்கும். ஸோ பாடியை வந்து நீங்கள் சேலஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ அதுக்காக தான் எவ்ரி 6 weeks உங்களோட ட்ரெயினரே உங்களோட ப்ரோக்ராமை மாற்றிடுவாங்க, எக்ஸசைஸ் ப்ரிஸ்கிரிப்ஷனை மாற்றுவாங்க. அண்ட் ரொம்ப ஜாலியாக உங்களோட லைஃப் வந்து நல்லா போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபோக்கஸ் ஆன் போன் ஹெல்த். நியூட்ரிஷன் வைஸ் என்ன பண்ணணும்? ஆஃப் லேட் பார்த்தீங்கன்னா போன் ஹெல்த் பற்றின டிஸ்கஷன் எக்கச்சக்கமாக இருக்குங்கிறனால அதோட டிப்ஸ் தான் இன்றைக்கி வந்து ஷேர் பண்ண போகிறேன். பி இட் அ மேன் ஆர் உமன், போன் ஹெல்த் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஏன்னா நமக்கு வந்து நல்ல வெளியில் போய் சுற்றணும், நல்ல ஒரு ஃபுட்பால் விளையாடணும், இல்லை பேட்மிண்டன் ஸ்போர்ட்ஸில் ஆக்டிவாக இருக்கணும், ட்ரெக்கிங் போகணும், இந்த மாதிரி பல விஷயங்களுக்கு வந்து யூ நீட் போன் ஹெல்த். அது மட்டும் இல்லை, பல்லில் ஏதாவது பிரச்சனையாகி பல்லு விழுந்துட்டாலே ஒரு ஃபேஸோட அழகே போயிடும். அஃப்கோர்ஸ் நம்ம டென்டிஸ்ட்டை போய் அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், அதெல்லாம் ஒரு பக்கம். ஆனால் அது உடையாமல் இருக்கணும். அந்த பல்லை எப்படி நம்ம ஹெல்த்தியாக வச்சுக்கலாம். ஸோ பேசிக்லி போன் ஹெல்த்துக்கு வேண்டியது, ஸ்கெல்டல் சிஸ்டம்க்கு வேண்டிய விஷயங்கள் எல்லாமே வந்து இப்போ ஃபோக்கஸ் பண்ணலாம். நம்பர் 1, நியூட்ரிஷன் வைஸ் என்ன பண்ணணும்? ஆல் ஆஃப் அஸ் நோ கால்சியம் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். கால்சியம் வந்து உடம்புல ஒட்டணும்னா உங்களுக்கு போதிய அளவுக்கு வைட்டமின் டி இருக்கணும். வைட்டமின் டி வந்து சன்ஷைன் வைட்டமின். ஸோ டெய்லி பாடி எக்ஸ்போஜர் டு சன்லைட் விச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். 6 மணிக்கெல்லாம் கூட நீங்கள் டெரஸில் போய் நிற்கலாம் வித் மினிமல் க்ளோதிங். இஃப் யூ கேன் எக்ஸ்போஸ் யுவர் பாடி டு சன்லைட், உங்களுக்கு வந்து நல்லாவே வந்து பாடியில் கால்சியமும் நல்லா அப்சார்ப் ஆகும். ஸோ வைட்டமின் டியோட லெவல்ஸ் வந்து வருஷத்தில் 2 தடவையாவது நீங்கள் பிளட் டெஸ்ட் பண்ணி அது எங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. கால்சியம் வந்து எதுலலாம் இருக்குன்னா மில்க் ப்ராடக்ட்ஸில் இருக்குது. அண்ட் ஆல் தட் புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, கீரை வகைகள் அதுலேயும் இருக்குது. நட்ஸ் அண்ட் சீட்ஸில் இருக்குது, சுண்டல் வெரைட்டிஸில் இருக்குது. அண்ட் லாட் ஆஃப் ஃபிஷ்ஷஸ். இப்போ நெத்திலி மீன் போன்ஸோட சாப்பிட்றீங்க, அதில் எக்கச்சக்க கால்சியம் இருக்குது. ப்ரான்ஸு, கிராப் எடுத்துக்கிறீங்க, அதுலேயும் இருக்குது. ஸோ பேசிக்லி நான்வெஜ் சாப்பிட்றவங்க அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். வெஜிடேரியன்ஸ் அஃப்கோர்ஸ் நட்ஸு, சீட்ஸு, பருப்பு, சுண்டல் வெரைட்டிஸ், அடை, பெஸ்ட்ரிட் இதில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தேர் ஆர் ஃபியூ வெரைட்டிஸ் ஆஃப் ரைஸ் ஆல்சோ விச் கம் வித் அ லாட் ஆஃப் அதர் அடிஷ்னல் பெனிஃபிட். அது கூடவே மெக்னீஷியம் அண்ட் K2, வைட்டமின் K2 அப்படிங்கிறதையும் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு ஸ்டோன்ஸ் ஃபார்ம் ஆகாது. ஸோ மெக்னீஷியம் எங்கெல்லாம் இருக்குன்னா பருப்பு வகைகள் எல்லாத்துலேயுமே இருக்குது. ஸோ சன்னா, ராஜ்மா, கொண்டக்கடலை, பட்டர் பீன்ஸ், டபுள் பீன்ஸ் இதில் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு மெக்னீஷியம் இருக்குது. கீன்வா அப்படிங்கிற ஒரு சீட்லேயும் மெக்னீஷியம் இருக்குது. பம்கின் சீட்ஸ். ஸோ டெய்லியுமே ஒரு விதவிதமான அதை வாட்டர்மெலன், அப்புறம் வெள்ளரி விதை, சன்ஃப்ளவர் விதை, இந்த மாதிரியான ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டீஸ்பூன் சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த எல்லா நியூட்ரியன்ஸுமே வந்துடும். ஸோ சீட் மிக்ஸ்சரை விட்டுடாதீங்க. வைட்டமின் K2 இஸ் ஆல்சோ வெரி குட் ஃபார் த ஹார்ட். இது எங்கே தான் இருக்குது அப்படின்னு பார்த்தா ஃபர்மெண்டட் சாய் ப்ராடக்ட்ஸில் இருக்குது. நம்ம ஊரில் கிடைக்கக்கூடிய விஷயங்கள் டோஃபு அல்லது டெம்பே. அப்புறம் சோயா பீன்ஸ் ஃப்ரெஷ்ஷாக இந்த சீசனில் வரும். ஸோ வின்டர் சீசனில் யூ வில் கெட் அ லாட் ஆஃப் தீஸ். ஸோ உங்களுக்கு வந்து அந்த பட்டர் பீன்ஸு, மொச்சப்பயிறு, இந்த சோயா பீன்ஸ் இதெல்லாம் இப்போ வரும். ஸோ அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. திஸ் இஸ் சம்திங் விச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் வீட்டில் பண்ணக்கூடிய பிக்கிள்ஸ், அந்த உப்பில் ஊற வச்சதாகட்டும், இல்லை நீங்கள் வந்து ஒரு துவையல் மாதிரி கூட பண்ணிக்கலாம். ஸோ ஹோம்மேட் பிக்கிள்ஸ், சட்னிஸ் இதெல்லாம் வந்து இஸ் ரியலி குட் ஃபார் ஹெல்த். ஸோ ப்ளீஸ் இன்க்ளூட் தேட் ஆல்சோ. அண்ட் சீ ஃபுட், அதாவது ஷெல் ஃபிஷ் விச் மீன்ஸ் ப்ரான்ஸு, கிராப்ஸ் இதெல்லாம். ஸோ மந்த்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் இது எப்படியாவது உங்கள் டயட்டுக்குள்ளே கொண்டு வந்துடுங்க. அதே மாதிரி ஈரல் இருக்கு இல்லையா, சிக்கன் லிவர், மட்டன் லிவர், இந்த மாதிரியான ஐட்டம்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய அயன், செலினியம், ஜிங்க் இதெல்லாம் இருக்குது. ஸோ ட்ரை டு பிரிங் இன் தீஸ் ஆஸ்பெக்ட்ஸ் ஆல்சோ இன் டு யோர் டயட் பிகாஸ் திஸ் இஸ் கோயிங் டு ஹெல்ப் அ லாட் வித் யோர் போன் ஸ்ட்ரக்சர். அடுத்த நியூட்ரியன் பார்த்தீங்கன்னா ஜிங்க், மேங்கனீஸ், போரான். ஓகே, ஸோ ஜிங்க் எதில் இருக்குன்னா நிறைய நட்ஸ் அண்ட் சீட்ஸ், அதுக்கப்புறம் ஷெல் ஃபிஷ் இதில் ஜிங்க் இருக்குது. அதே மாதிரி அன்பாலிஷ்ட் கோதுமை, இப்போ நம்ம வந்து சப்பாத்தி பண்ணுறோம், அந்த ஆட்டாலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய அந்த வீட் பிராண்ட், வீட் ஜெர்ம் அதெல்லாம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஹோல் கிரெயின்ஸ் கூட நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். அப்புறமா நிறைய நான்வெஜ் சூப்ஸ் இருக்குது இல்லையா, மட்டன் சூப், இல்லை பீஃப் சூப், இல்லைன்னா போக் சூப். கஷ்டப்பட்டு இதை ஃபோர்ஸ் பண்ணி நீங்கள் குடிக்கணும்னு அவசியம் கிடையாது. நட்ஸ் அண்ட் சீட்ஸ் உங்கள் டயட்டில் ரெகுலராக இன்க்ளூட் பண்ணிவிட்டு பருப்பு வகைகளை உங்கள் டயட்டில் கொண்டு வந்துட்டிங்கனாலே உங்களுக்கு போதிய அளவுக்கு ஜிங்க் அண்ட் மேங்கனீஸ் வந்துடும். ஓகே, மேங்கனீஸ் வந்து இன்னொரு ஃப்ரூட்லேயும் இருக்குது, பட்டர் ஃப்ரூட் அல்லது அவகாடோ அதுலேயுமே இருக்குது. குரோமியம் ரொம்பவும் இம்பார்ட்டன்ட் ஃபார் போன் ஹெல்த். அது எதுலலாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்ட், அதுக்கப்புறம் ஆட்டா, வீட்லேயே நம்ம அரைக்கக்கூடிய ஆட்டா இருக்குது இல்லையா, அதில் இருக்குது. அதுக்கப்புறம் பனானாஸ், ஆரஞ்சஸ், அதுக்கப்புறம் பருப்பு வகைகள். ஸோ பேசிக்லி ஹோல் வீட் ஆட்டா இஸ் கோயிங் டு டூ அ லாட் ஆஃப் குட் அண்ட் ஹோல் கிரெயின்ஸ் ஆல்சோ. ஸோ டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ரைஸ் அல்லது மில்லட்ஸ் இது வந்து அன்பாலிஷ்டாக கிடைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதில் நீங்கள் என்ன டிஷ் வேணாலும் பண்ணி சாப்பிடுங்க. அதை தவிர்த்து
ஈஸ்ட் எதுலலாம் இருக்கோ அந்த மாதிரியான ஃபுட்ஸ்லேயும் உங்களுக்கு வந்து நிறைய குரோமியம் இருக்குது. ஆப்பம் வெரைட்டிஸ் இல்லைனா உங்களுக்கு வந்து பிரெட் ஏதாவது பண்ணுறீங்க, வீட்லேயே பிரெட் பண்ணுறீங்கனாலும் யூ வில் ஆட் ஈஸ்ட் இல்லையா? ஸோ அதில் எல்லாமே உங்களுக்கு குரோமியமும் வந்துடும். ஃபர்மெண்டட் கல்லாப்பம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை, அதாவது டாடி அல்லது கல் ஆட் பண்ணிவிட்டு ஆப்பம்லாம் பண்ணுவாங்க, நல்லா நுரைக்க வைப்பாங்க. ஸோ ஃபர்மெண்டட் ப்ராடக்ட்ஸ் எதெல்லாம் இருக்குன்னு பாருங்கள். உங்களோட டிஷ்ஷஸில் அதை வந்து ரெகுலராக உங்கள் மெனுவில் அதை கொண்டு வந்துடுங்க. யூஸ்வலி இட் வில் பி ஆப்பம், ஊத்தப்பம், அப்புறம் நீங்கள் இட்லி, தோசை அண்ட் கூழ், கம்பு, இது எல்லாத்தையும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஃபர்மெண்டேஷன் ப்ராசஸில் யூ வில் ஃபைண்ட் அ லாட் ஆஃப் தீஸ் கைண்ட் ஆஃப் நியூட்ரியன்ஸ். ஸோ ஜஸ்ட் டோன்ட் மிஸ் அவுட் ஆன் திஸ். அடுத்து வந்து சிலிக்கா. அது எதில் இருக்குது அப்படின்னா ப்ரௌன் ரைஸ், கீரை, அதுக்கப்புறம் வாழைக்காய். ஓகே, ஸோ க்ரீன் பனானா, அதுக்கப்புறமா வாழைப்பழம், இந்த மாதிரியான ஐட்டம்ஸ் எடுத்துக்கோங்க. வாழைப்பழத்துலேயே வந்து எவ்ரி வீக் சேஞ்ச் த வெரைட்டி. டெய்லி ஒரு பழம் வாழைப்பழம் சாப்பிடுங்க. ஆனால் இப்போ இந்த வாரம் கற்பூர வாழை வாங்கினீங்கன்னா அடுத்த வாரம் வந்து பச்சை வாழைப்பழம் வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறமா அடுத்தது ரஸ்தாலி. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் உங்கள் டயட்டில் கொண்டு வரும்போது ஏதோ உங்களுக்கு வந்து வைட்டமின் டெஃபிஷியன்சி இல்லாமல் அதை பாடியை ப்ரொடெக்ட் பண்ணிக்கும், உங்கள் போன் ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது பண்ணும். ப்ளஸ் அதில் பி காம்ப்ளெக்ஸ் வைட்டமின்ஸுமே எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ இட் இஸ் ரியலி குட். வாழைப்பழத்தை தயவு செஞ்சு ஒதுக்கி வைக்காதீங்க, ப்ளீஸ் ஹேவ் இட். அடுத்த நியூட்ரியன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காப்பர், அதுக்கப்புறம் வைட்டமின் ஏ, சி அண்ட் பி6. காப்பர் எதுலலாம் இருக்குது அப்படின்னா சீ ஃபுட்டில் இருக்குது, கீரை வகையில் இருக்குது, அதுக்கப்புறம் டார்க் சாக்லேட்டில் இருக்குது. டார்க் சாக்லேட்னா ப்ளீஸ் ஆஸ்க் ஃபார் 50%க்கு மேலே, அதாவது 60%, 70%, 80% டார்க் சாக்லேட். ஸ்டார்டிங் வந்து கஷ்டமாக இருக்கும், அதுக்கப்புறம் உங்களுக்கு யூ வில் பிகம் யூஸ் டு இட். ஸோ ஜஸ்ட் டேக் அ குட்டி பீஸ் எவ்ரி சிங்கிள் டே இஃப் பாசிபிள். இல்லைனா கொக்கோ பவுடரே கிடைக்கும், சுகர் எதுவும் ஆட் பண்ணாமல். அந்த பியோர் கொக்கோ பவுடர் கூட நீங்கள் அதை வந்து உங்களோட டயட்டில் எங்கேயாவது இன்க்ளூட் பண்ணிக்கலாம், பாலில் மிக்ஸ் பண்ணி நீங்கள் சாப்பிட்லாம். ஸோ தட் வில் பி ரியலி குட். கீரை வந்து உங்களுக்கு டெய்லி எடுக்க முடியலன்னா பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. கருவேப்பிலை, அதுக்கப்புறமா முருங்கை இலையோட பவுடர், இதெல்லாம் வந்து இட்லி பொடி, சட்னி பொடி அதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா கீரையை வந்து ஜஸ்ட் பாயில் பண்ணி அரைச்சி நீங்கள் எக், அதாவது ஆம்லெட் பண்ணும்போது அதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆர் இட்லி தோசை மாவில் கருவேப்பிலை பொடி இல்லைனா மொரிங்கா லீஃப் பவுடர், விச் இஸ் ட்ரம்ஸ்டிக் லீவ்ஸ் பவுடர்னு சொல்லக்கூடிய அந்த கீரை பொடியும் அதில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ எப்படியாவது எங்கேயாவது அதை மிக்ஸ் பண்ணி ரெகுலராக எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக குட்டி குட்டி டோசஸில் வரும்போது உங்களோட ஓவரால் ஹெல்த்துக்கு அது ரொம்பவும் கான்ட்ரிபியூட் பண்ணி போன் ஹெல்த்துக்கு நிறைய வந்து ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும், நரிஷ்மெண்ட்டை கொடுக்கும். பிசைட்ஸ் திஸ் வெயிட் ட்ரைனிங் இஸ் இம்பார்ட்டன்ட். பாடி வெயிட்டை யூஸ் பண்ணி நீங்கள் யோகாசனம் பண்ணலாம், இல்லை வந்து ஹேண்ட் வெயிட்ஸ், லெக்கில் வெயிட்ஸ் ஆட் பண்ணிட்டு கூட யூ கேன் டூ அ லாட் ஆஃப் எக்ஸசைசஸ். ஸோ ஒரு ப்ரொஃபஷனலில் பார்த்து இது பண்ணிக்கோங்க. வெயிட் பேரிங் எக்ஸசைஸ் பண்ணும்போது போன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். சன்லைட் எக்ஸ்போஜர் மறந்துடாதீங்க. அண்ட் யூ ஹேவ் டு கீப் சேலஞ்சிங் யுவர் பாடி. ஸோ தட்ஸ் வென் ப்ரோக்ரெசிவ் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. எவ்ரி 6 வீக்ஸ் உங்களோட ட்ரெயினரே உங்களோட ப்ரோக்ராமை மாற்றிடுவாங்க, எக்ஸசைஸ் ப்ரிஸ்கிரிப்ஷனை மாற்றுவாங்க. ஸோ டோன்ட் மிஸ் அவுட் ஆன் தீஸ் ஆஸ்பெக்ட்ஸ். ஏன்னா போன் ரொம்ப நல்லா இருந்தால் தான் உங்களால் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே பண்ண முடியும். அண்ட் ரொம்ப ஜாலியாக உங்களோட லைஃப் வந்து நல்லா போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா focus on bone health and follow these tips, and these will contribute a lot to your overall health also.